மதசார்பற்ற முற்போக்கு கூட்டினுடைய வேட்பாளராக மாண்புமிகு தமிழக முதல்வரால் அறிவிக்கப்பட்ட கருணாசாகிய நான் இன்றைக்கு என்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறேன். ஸோ இது 3 மணிக்குள்ளே அதோடைய இதெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக மாண்புமிகு தளபதியார் அவர்கள் சிவகங்கை தொகுதியினுடைய கட்சி நிர்வாகிகள் மட்டுமில்லாது, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் மட்டுமில்லாது, ஒட்டுமொத்த மதசார்பற்ற கூட்டணி கட்சி அனைவருடைய ஒத்துழைப்போடு, அனைவருடைய வாக்கு சேகரிப்போடு நிச்சயமாக கடந்த 10 ஆண்டுகளில் வெற்றி பெறாமல் இருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்தை நிச்சயமாக வெற்றி பெற செய்து அந்த வெற்றியை கழக நிர்வாகிகளோடு நான் மாண்புமிகு முதல்வரிடத்திலே சமர்ப்பிப்பேன். நன்றி. ஆனால் இப்போ திமுக வந்து இரட்டை வேடம் போடுவது தான் எடப்பாடி சொல்கிறார். காரணம் என்ன, பாண்டிச்சேரியில் கம்யூனிஸ்ட் இல்லாமல் ஒரு கூட்டம் நிற்கிறீங்க, அதனால் இரட்டை வேடம் போடுங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்கள். இது எப்படி பார்க்குறீங்க? சார், இரட்டை வேஷத்தில் ஆஸ்கார் அவார்டு வாங்கினவர் எடப்பாடி, அவரு போய் என்ன ஆச்சரியமாக இருக்கு. கொஞ்சம் அவரை ரீகலெக்ட் பண்ண சொல்லுங்கள் எல்லாத்தையும். இரட்டை வேடம் அவரா எவர் அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். தேஜக கூட்டணி எங்கள் ஓட்டை பாதிக்கப்பட்டிருக்க திமுக ஓட்டையும் திருமாவளவன் ஓட்டையை மட்டும்தான் பிரிக்கும், எங்களோட கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி எச்ராஜா சொல்லியிருக்காரு. அவங்களோட கூட்டணி என்டிஏ கூட்டணி. ராஜனா யார்? ஓ, இவர் நம்ம அவர். சரி சரி. என்ன அவர் பிஜேபி தான் இங்கே இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அவர் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காரு அப்பையிலேருந்தே. தாமரை அவர் தமிழிசை தான் சொல்லி மலரும் ரொம்ப வறட்சியான பகுதி சார் சிவகங்கை மாவட்டம். அவரும் இங்கே தான் இருக்கார் போல இருக்குது, காரைக்குடி பக்கத்தில். இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காரு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இவ்வளோ அதிகாரம் இருக்குங்கிறாரு, கோர்ட்டை அவமரியாதை பேசுகிறாரு, நீதிபதிகளை தரக்குறைவாக பேசுகிறாரு, காவல் அதிகாரிகளை மட்டமாக பேசுகிறாரு. ஆனால் இவ்வளோ இருக்கிறவர் என்ன செஞ்சுருக்காரு? அவங்களுடைய இத்தனை 10 ஆண்டுகளுக்கு மேலே பாஜக மத்தியில் ஆட்சி பண்ணியிருக்கு. என்னத்தை கொண்டு வந்திருக்காரு சிவகங்கை? அவருக்கெல்லாம் ஓட்டு கேட்குறதுக்கு என்ன தகுதி இருக்குது? முதல்ல இந்த மக்களிடத்தில் போய் நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், பாஜக மத்திய அரசு இவ்வளோ காரியங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம், நீங்கள் எங்களை ஓட்டு போட்டுன்னு கேட்குறதுக்கு அவர்கள் என்ன தகுதி இருக்குது? ஆனால் விஜயோட விஜயோட வரவால் ஓட்டு எங்களுக்கு பிரியாது, உங்களுக்கு தான் பிரியுது. ஐயா, விஜய் ஓட்டு விஜய்க்கு வருங்க. அவர் அவர் ரசிகர்கள் கொஞ்சம் பேர் அவர் ஓட்டு போடத்தானே செய்வாங்க. நம்ம அதை இல்லைன்னா சொல்ல முடியாதுல்ல. அது அவருடைய ஓட்டு. இவங்களுக்கு ஓட்டு இருந்தால் தானே இவங்கள்ட்ட பிரிக்கிறதுக்கு. ஓட்டு இல்லாத சட்டிகளில் ஒன்றுமே இல்லாத கஞ்சி இருக்குது, பலகாரம் இருக்குது, சாம்பார் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் தெரிய வேண்டியதுதான். ஒன்றுமில்லாத குண்டாஞ்சட்டியில் கையை விட்டுட்டு கடன்னு கத்திக்கிட்டு இருக்காரு எச்ராஜெல்லாம். அவ்வளோதான். கார்த்தி சிதம்பரம் நேற்று காரைக்குடியில் பேசியிருக்கிறாரு. சீமானை வெளியூருக்கார வெளியூர் வேட்பாளர்களை ஆதரிக்கக்கூடாது, அவங்க ஜெயிச்சினவங்க ஊரை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. அப்படி பொதுவாக சொல்லியிருக்கிறாரு. அப்படி இல்லை, அது பொதுவாக எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே சொல்கிறது தான். அப்படி பார்த்தா என்னை ஏற்று நிற்கிறவர் கூட தான் என்னை வெளியூர் வேட்பாளர்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு இங்கே 14 ஏக்கர் சம்திங், அது கரெக்டாக எனக்கு புள்ளிவாரம் தெரியல, ஒரு 14 ஏக்கர் தோட்டத்தில் ஒரு பெரிய நல்ல ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு மினியேச்சர் வீடு கட்டி, ஒரு ஓட்டு வீடு கட்டி, ஒரு கீத்து வீடு கட்டி, கிட்டத்தட்ட 8 வருஷமாக நான் இங்கே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னுடைய படப்பிடிப்பை தவிர மற்ற எல்லா நாட்களும் நான் சிவகங்கையில் தான் அந்த 8 வருஷமாக இருக்கிறேன். இந்த என் பொண்டாட்டி இருக்காங்க, வேணால் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அதனால் நாம் வெளியூர் உள்ளூருங்கிற பிரச்சனை. அப்படி பார்த்தா என்னை ஏற்று நிற்கிறவர் வெளியூருக்காரர் தானே. அவர் தேவைப்பட்ட தானே அவர் சொந்த ஊர். இந்த ஊரில் அவருக்கு என்ன வீடு இருக்கா, வாசல் இருக்கா, என்ன இருக்குது? அது கிடையாது. அரசு அதிகாரிகள் கூட வெளியூரில் தான் வேலை செய்கிறாங்க. மக்கள் வாக்களித்து நம்மளை தேர்வு செய்து விட்டால் நாம் மக்களுக்கான பணிகளை எப்படி அரசு அதிகாரிகள் செய்கிறாங்களோ அதே மாதிரி நாம் இருந்து தனி கவனம் செலுத்தி செய்யணும். அதுலேயும் குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ், அதனுடைய தலைமை நகரம் சிவகங்கை. ஸோ அந்த தலைமை நகரம் சிவகங்கையை நாம் ஒரு முற்போக்கான எண்ணங்களோட, முற்போக்கு திட்டங்களோடு, முதலமைச்சரோட அனுகரணையோடு, அவருடைய ஆலோசனையின்படியில் இதை ஒரு சிறந்த ஒரு தொகுதியாக மாற்றணும். நான் எப்படி ஒரு நட்சத்திர வேட்பாளர்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி நான் போட்டியிடக்கூடிய அந்த சிவகங்கையும் ஒரு நட்சத்திர தொகுதியாக, முன்னேற்றமடைந்த ஒரு தொகுதியாக மாற்றணுங்கிறது தான் எங்களுடைய இலக்கு. நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதற்கு எங்களுக்கு உறுதுணையாகவும், எங்களது அமைச்சர் அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்னு நான் நம்புறேன். ஆனால் சினிமா துறையில் இருக்கீங்க, நீங்கள் சினிமா துறையினர் உங்களுக்கு வாக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்கள் மகன் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவர் வேலை நடிக்கிறது, நான் தான் நடிச்சுக்கிட்டு இங்கிட்டு மாதிரி ரெண்டு இது வேலை பண்ணுறோம். அதனால் அவர் அதில் அவர் நடிக்கிறதில் இப்போ தான் அவர் நடிக்க வந்திருக்காரு. ஸோ அவர் நல்லபடியாக அந்த துறையில் கவனம் செலுத்தி அவர் இன்றைக்கி ஒரு நல்ல நடிகராக அவர் தனித்துவமாக இயங்கணும் அப்படிங்கிறது எனக்கு எண்ணம். சினிமா நடிகர்களில் அரசியல் சார்ந்து, அதாவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகத்தில் வலுவாக இருக்கணும். மத ரீதியான சக்திகளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இடம் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா தமிழக மக்களுடைய அவங்களுடைய பணம், அவங்களுடைய மொழி ரீதியாக தான் நடித்து தான் நம்ம அவங்கள வச்சு தான் நம்ம இங்கே வாழ்கிறோம். அப்போ அவங்க கொடுக்குற இந்த காசு பணம் இதை வச்சு வாழக்கூடிய நாம் அந்த மக்களுக்கு ஒரு
பிரச்சனை வரும்போது நம்ம குரல் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்ல நடிகர்கள் இருக்காங்க. ஒரு மதத்தின் பேரால் பாஜக அரசு செய்ய போகிற அந்த அநியாயங்களை தட்டி கேட்கணும். ஒரு மத அரசியலை மக்கள்கிட்ட வந்து புகுத்த நினைக்கிறது சரியானது இல்லை அப்படிங்கிறத மாதிரியான உணர்வுள்ள நடிகர்கள் நிச்சயமாக வந்து எனக்காக பிரச்சாரம். நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள்.